திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பலத்த காற்றுடன் பெய்த மழையில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வாழை மரங்கள் சேதமடைந்தன. இது குறித்த கூடுதல் தகவல் நிகழ்ச்சியாளர் நம்முடைய செய்தியாளர் மோகன். விவரம் என்ன? எவ்வளவு ஏக்கர்ல பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கு? வருவாய்த்துறை அதிகாரிகள் முறையான கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்களா? தேவா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த கோடை வெயிலானது 100 to 110 வரை கோடை வெயில் தாக்கம் தொடர்ந்து படிப்படியாக 110 என்ற நிலையில் நேற்று காலை முதல் வெயில் தாக்கம் அதிகப்படியாக இருந்தது. நேற்று மாலை நேரத்தில் மேகங்கள் சூழ்ந்து கருமேகங்கள் சூழ்ந்து மழை பெய்ய ஆரம்பித்தது. பலத்த காற்றுடன் இந்த மழையானது தொடர்ந்து பெய்தது. இந்த பலத்த மழை பெய்ததாக திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சந்தவாசல், படவேடு, புஷ்பகிரி, வெள்ளூர் ஆகிய பகுதிகளில் சுமார் 2000 ஏக்கர் பயிரிடப்பட்ட வாழை மரங்கள் பயிரிடப்பட்டு செய்துள்ளன. இந்த பகுதியில் பிரதான தொழிலே வாழை மர தொழிலாக விளங்கி வருகிறது. இந்த பயிரானது 12 மாத பயிராக விளங்கி வருகிறது. தற்போது 7 மாத பயிராக நின்று, அதாவது வாழை அறுவடைக்கு தயார் இன்னும் 3 மாதம் உள்ள நிலையில் நேற்று பலத்த காற்றுடன் பெய்த மழையில் சுமார் 50,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் இந்த பலத்த காற்றில் வீழ்ந்து நாசமாகியுள்ளது. சுமார் ஒரு மரம் வளர்க்க வேண்டும் என்றால் 100 முதல் 150 ரூபாய் செலவினம் செய்வதாக அந்த விவசாயிகளும் தெரிவித்தனர். தற்போது அவர்களுக்கு இந்த 50,000 வாழை மரம் வீழ்ந்ததால் 20 லட்சம் முதல் 25 லட்சம் வரை தங்களுக்கு இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாக மிக கண்ணீருடன் வேதனையுடன் தெரிவித்தனர். தற்போது இந்த பகுதியை முழுவதுமே நேற்று பலத்த காற்றுடன் வீழ்த்தப்பட்டதால் புளிய மரம் மட்டுமல்லாமல் வாழை மரம், தென்னை மரம் உள்ளிட்ட அனைத்து விவசாயமும் இந்த இடத்தில் முழுமையாக நாசமானது. இதுவரை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ வருவாய்த்துறையோ இந்த இடத்தில் பார்வையிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்னவென்றால், இந்த மழையானது கடந்த 6 மாதங்களாக இல்லாத நிலையில் நேற்று பெய்த மழை சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த மழை பெய்தது. தற்போது பலத்த காற்றினாலே சுமார் 50,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முற்றிலும் முறிந்து நாசமாகி இருப்பது மிகவும் வேதனைக்குள்ளாகியுள்ளது. பாலா, உங்களுக்கு விரிவான தகவலுக்கு நன்றி மோகன்.